அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு கொலை விஷயம் பத்தி தான் பேச போறோம். கேரளாவையே உலுக்கி எடுத்த ஒரு முக்கியமான சம்பவங்க. என்னன்னா, இது ஒரே கொலையில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லிர்றேன். ஆம் ஒரு கொல்லத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பிரசவம் நடக்குது. ஸோ, அதில ரெட்டை குழந்தை பிறக்குது. ஆ இது வந்து அந்த ஊருக்கே ஒரு விதமான சந்தோஷம். எல்லாருமே பயங்கரமா மக்கள் எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு அதிசயமா பார்த்து, ஒரு தூக்கி கொஞ்சி இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரே நாளில் திடீர்னு அந்த எல்லா சந்தோஷமும் காலியாகுது. ஊரே வந்து கவலைப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் அங்கே நடந்து போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் மற்றும் அந்த இரட்டை குழந்தை மூவருமே கொல்லப்படுகிறார்கள். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போக போக பார்ப்போம். இப்போ கொல்லப்படுறாங்க. ஏன் கொன்னாங்கன்னா, அங்க வீட்ல வந்து யாருமே இல்ல. அவங்க கூட இருக்கிறது ஒரே ஆள் தான் அவங்க மாமியார். மாமியார் வந்து இப்ப இல்ல. ஹஸ்பண்ட் வந்து ஆர்மில இருக்காங்க. அவங்க மாமியார் வெளியில போன இதே சமயத்தில தான் வந்து இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு. இப்ப போலீஸோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? அ யாருமே இல்லாத டயத்துல கொலை செய்யப்பட்டிருக்குன்னா, யாரோ அவங்களோட தெரிஞ்சவங்க, இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சவங்க, அப்படி யாராவது தான் இருக்கணுன்ற கோணத்தில வந்து விசாரணை செய்யும்போது என்ன தெரிய வருதுன்னா, ராஜேஷ் அப்படின்ற ஒரு நண்பர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவங்க என்னைக்கு வந்து இந்த பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில போய் ஹாஸ்பிட்டல்ல என்னைக்கு அட்மிட் ஆனாங்களோ, அதே நாளு இந்த ஆஸ்பத்திரியில அறிமுகமானவர் தான் இந்த ராஜேஷ். ஸோ இவங்க இந்த பொண்ணோட மாமியார் மற்றும் அந்த பொண்ணுகிட்டயும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ற மாரி நடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம பிரசவம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமாவும் இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவங்க நல்லவனா வந்து பார்த்து அவங்களும் பழகியிருக்காங்க. ஆனா இவங்க இந்த அளவுக்கு ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் போவார் அப்படின்றத அவங்க சுத்தமா எதிர்பார்க்கலன்றது இந்த கேஸ் மூலமா தெரியுது. சரி, இந்த காலகட்டத்தில இப்படியே இந்த கேஸ மூவ் பண்ணி சுத்தி வரும்போது ராஜேஷ் மாட்டிக்கிட்டாப்புல. ராஜேஷ் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ, ராஜேஷை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்க போறாங்க. ராஜேஷ் வந்து போலீஸ் தேடி வரும்போது ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது போலீஸை பார்த்துட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாப்புல. ஸோ இது விசாரணை வளையத்தை வந்து ரொம்ப விரிவாக கொண்டு போகும்போது தான் தெரியுது. இதுக்கு ஐடியா கொடுத்தது எல்லாமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த அந்த பொண்ணோட கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட கணவன் தான் இதற்கான அனைத்து உதவிகளையும், ஐடியாக்களையும் கொடுத்தது யாருன்னா, அவர் தான் எல்வின் குமார். ஐ திங்க் சரியான நேம் எல்வின் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து எல்லாமே கொடுக்குறாப்புல. இது தெரிய வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாடு முழுக்க தேடி வர்றாங்க. ஆனாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவங்களோட இருப்பிடத்தை மாத்திக்கிறாங்க. அவங்களோட மொழிய மாத்திக்கிறாங்க. ஸோ இதனால வந்து நிறையா மொழிய கத்துக்கிறாங்க. திருட்டு பயலுக எல்லாருமே மொழிய சீக்கிரமா கத்துக்குவாங்கன்னு சொல்றது இப்படி தான் போல. ஸோ எல்லா மொழியும் கத்துக்கிறாங்க. எல்லா கலாச்சாரத்திலயும் ஒத்து போய் வாழக்கூடிய, அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஆர்மில இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாகவும் ஆகிப்போகுது. ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாவும் ஆகிப்போகுது. ஸோ இப்படியே காலங்கள் ஓடுது. 19 வருடங்கள், கிட்டத்தட்ட 19 வருடங்கள் ஆச்சு. அவங்களோட மாமியார் வந்து அந்த தனிமையான அந்த சூழ்நிலையிலும், அந்த ஏழ்மையான நிலையிலுமே வந்து அவங்க விடல. கொலை செய்யப்பட்ட என் மகளுக்கும் ச அந்த சாரி அந்த மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட என்னோட மருமகளுக்கும் அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கணும், கிடைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அவங்க சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அரசு நல்ல உதவியாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த போலீஸ் இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த கேஸை வந்து அப்படியே வந்து சிபிசிஐடிலேருந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஸோ இப்போது ரொம்ப வேகம் எடுக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும்போது, டெக்னாலஜியோட உதவியோட இவங்க தேடுறாங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ மூலமாக அவங்க படங்களை வரைஞ்சி, ஸோ இப்போ எப்படி இருப்பாங்க, அவங்களோட என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு ஏஐ மூலமாக வந்து இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே பண்ணலான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் அவங்களோட ஃபுல் பிக்சரையும் வரைஞ்சி வச்சு தேடுறாங்க. 2 பேருமே மாட்டுறாங்க. எங்கே மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் அங்கேயும் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 19 ஆண்டுகள் கழித்து கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படுது. ஸோ இது 19 வருஷம் கழித்து ஒரு கேஸு முடியுதுன்றது இந்த காலகட்டத்தில், அது ஏஐ உதவியோடு வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் 19 வருடங்கள் கழித்தாலும் நீதி கிடைத்தது. ஆனால் 19 வருஷம் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டு போகிறாங்க விடுங்க. ஸோ எப்படியோ ஒரு ஊரே வந்து தூக்கி கொஞ்சம் அந்த ரெட்டை குழந்தையவும் எப்படி கொல்ல மனசு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஆர்மியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ பொதுமக்களும் சரி, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் சரி, இன்றைக்கி வந்து கொடூரங்களை
மிக லேசாக செய்துவிட்டு செல்கிறார்கள். ஒருத்தருக்கு துரோகம் பண்ணணுமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஒருத்தர் கொலை பண்ணணுமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5க்கும் 10க்கும் கொலை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, நம்ம எல்லாம் படித்து பயங்கரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் தான் இது மாதிரியான குற்றங்கள் மதியப்படியாக நடக்குது. ஒரு குற்றவாளியை பிடிக்க கூட முடியலை. இதே டெக்னாலஜி அவங்கள பிடிக்கிறதுக்கு எந்த டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே டெக்னாலஜியை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி தவறுகள்ன்றது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஸோ மனித மனங்களை வந்து ஒரு சமாதானப்படுத்தி அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடியது நம்முடைய இந்த சமுதாயத்தின் கையில் தான் இருக்குது. ஸோ பிள்ளைங்களை வளர்க்கும்போது எல்லா விஷயங்களையும் சொல்லி வளர்க்கணும். நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு தெரியணும். ஒரு மனித மனங்களோடு வளரும்போது அவங்க ஒரு இரக்க குணம் உள்ளவங்களாக வளரணும். நன்றி.